எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் இழந்து போன விளைவின் பலனை திரும்ப அளிப்பார். உங்கள் வாழ்வில் இழந்து போன எல்லா காரியத்தையும் அவர் உங்களுக்கு திரும்ப அளித்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கர்த்தாதி கர்த்தராகிய கிறிஸ்து என்பதை குறித்து தியானிப்போம். அன்பானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ மனிதனாகிய மோசேயின் ஜெபமாய் இது காணப்படுகிறது. எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டுதல் செய்கிறார். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் தன் ஜனமாகிய இஸ்ரவேலை திரும்ப எடுப்பித்து கட்டினார். இழப்புகளை ஆசீர்வாதமாக மாற்றினார். அடிமைத்தனத்தின் நாட்கள் முடிந்தது. மகிழ்ச்சி நாட்களை கண்டார்கள். பார்வோன் பட்சித்த வருஷங்கள் முடிவுக்கு வந்தது. என அன்பானவர்களே, 40 வருஷம் வனாந்தரத்தில் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல சுமந்து வந்தார். தேனிட்ட பணியாரம் போன்ற தேவதூதர்களின் உணவை அனுதின மன்னாவாக கொடுத்து கண்மலையின் தண்ணீரை குடிக்க கொடுத்தார். எதிரிகளிடம் இருந்து அவர்களை தப்புவித்தார். கர்த்தர் வாக்களித்தபடி பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய சிறுமையின் நிந்தையும் மாறி செழிப்பை அனுபவித்தது போல இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்கள் நிந்தைகளையும் வேதனைகளையும் சிறுமையையும் கர்த்தர் மாற்றி இழந்த மகிமையை திரும்ப தருவார். பார்வோன் பட்சித்த எல்லா மகிழ்ச்சியையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வாதத்தால் திருப்தியாய் நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:25 சொன்னது போல பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளித்து ஆசீர்வதித்து மகிழ்ச்சினாலே உங்களை நிரப்புவார். எனவே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பார்வோனை குறித்து பயப்படாதீர்கள். தேவாதி தேவன் உங்கள் வலக்கரம் பிடித்து துணை நிற்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதிமான்களுக்கு பூமியிலே சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். இழந்து போனதை அவர் திரும்ப நிறைவாய் அளிப்பார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, வாக்குத்தத்தத்தின் தேவன் மாறாத தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டு கடந்த நாட்களிலே எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் சுதந்திரித்து ஜெயமெடுக்க கர்த்தர் இந்த மாதத்தில் உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொன்னது போல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி அவர் கைவிடாத தேவன். எதையெல்லாம் இழந்தீர்களோ அந்த விளைவின் பலனை மறுபடி பெற்று ஜெயமெடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமாய் இந்த புதிய மாதத்தை காண செய்த உம்முடைய கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வார்த்தையில் மாறாத தேவன் என்பதை உறுதிப்படுத்தி தரும்படியாய் ஒவ்வொரு மாதமும் நீர் கொடுக்க வாக்குத்தத்தங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். இந்த மாதத்திலும் உளைச்சலின் பலனை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். எதையெல்லாம் இந்த நாட்களிலே இழந்திருக்கிறார்களோ, தபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த தபிப்புகளை மாற்றி திரும்ப அந்த நல்பலனை கட்டளையிடும்படியாய் இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, வல்ல தகப்பனே, உன்னத கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க இந்த நாட்களில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னென்ன பகுதிகளை இழந்தார்களோ, என்னென்ன சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்தார்களோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணின தேவன் அது அப்படியே நிறைவேற்றி கொடுப்பீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற
யாராயிருந்தாலும் தன்னுடைய காரியங்களை உம்முடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கும் போது உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நிரப்புவீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.